போட்டித் தேர்வுக்காரர்கள் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் போலீஸ் எக்ஸாமுக்கான பிசி டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிசி எய்மாக இருக்குது, காக்கி சட்டை போடணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் பிசி எக்ஸாம் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ பிசிக்கான ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் சரியா? ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ பிசிக்கான வீடியோ கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணிக்குவாங்க சரிங்களா? டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க. ஒருவேளை ஆல்ரெடி வீடியோ கிளாஸஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி வீடியோ கிளாஸஸில் இருக்கீங்க அப்படின்னா தனியாக இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண தேவையில்லை. இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்துடும். நான் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கேன் சார், ஒவ்வொன்றா படிச்சுட்ருக்கேன், எனக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், என்னென்ன கவர் பண்ணுவோம், எவ்வளோ டெஸ்டஸ் இருக்க போகுது, எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போகுது, அதே போல் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் வேற என்ன எங்கள் செல்லுது நாங்கள் கொடுக்குறோம், இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் சரியா? முதல்ல டெஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் வந்து வரக்கூடிய 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் சரியா? ஸோ இது முழுக்க ஆன்லைனில் தான் நடக்க போகுது. அதியமான் டீமோட ஆப் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட்லாம் நிறைய டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய ஃப்ரீ டெஸ்ட்லாம் கொடுத்துருப்போம். லாஸ்ட் இயர்லாம் எழுதியிருப்பீங்க. குரூப் 1லேருந்து நம்ம நிறைய டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா? ஸோ நிறைய டெஸ்ட் எழுதிருப்பீங்க. புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பில் தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே நடக்க போகுது சரிங்களா? ஸோ பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக நான் பிரித்து கொடுத்துருக்கேன் சரிங்களா? ஜிஎஸ் தனியாக, அதே போல் தமிழ் தனியாக, அதாவது பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இது தனியாகவும், இந்த பக்கம் உளவியல் கணிதம் தனியாகவும் பிரித்து 3 காலமாக பிரித்து கொடுத்துருக்கோம். அப்போ எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். ஸோ இதனுடைய சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 டெஸ்ட் நம்பர் போட்டிருப்போம் சரிங்களா? 16 டெஸ்ட்ன்றது 3ஆக பிரியும் சரிங்களா? பொதுறிவில் ஒரு 16 டெஸ்ட், உளவியல் மேக்ஸில் 16 டெஸ்ட், தமிழ் நடப்பு நிகழ்வுகள் பொதுறிவு இதெல்லாம் சேர்ந்து இந்த பிளானில் இருக்கிற மாதிரி சரிங்களா? ஸோ டோட்டலாக அதுவே ஒரு 48 டெஸ்ட் வந்துடும். 16 ஒரு 48 டெஸ்ட் வந்துடும் சரிங்களா? இது இல்லாமல் முழு மாதிரி தேர்வு 5 தேர்வுகள் இருக்கும். ஸோ பிளான்லையுமே நான் ஷோ பண்ணுறேன் சரியா? ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 16 டெஸ்ட்டு சரியா? அதுக்கப்புறம் முழு மாதிரி தேர்வு ஒரு 5 தேர்வுகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வரப்போகுது. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் இல்லாமல் வேறு என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கோர்ஸுக்குள்ளேயே, இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்குள்ளேயே உங்களுக்கு முக்கியமான கொஷின்ஸ் சரிங்களா? முக்கிய குறிப்புகள். ஸோ சயின்ஸில் முக்கியமான கொஷின்ஸ் என்னென்ன நீங்கள் படிக்கணும், முக்கியமான ஏரியா என்னென்ன படிக்கணும், அதே போல் சோசியலில் முக்கியமான ஏரியா நீங்கள் என்ன படிக்கணும், அதான் முக்கிய குறிப்புகள் சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த மாதிரியான முக்கிய குறிப்புகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா பாடங்களுக்கான சரிங்களா? சோசியலில் இருக்கலாம், அதே போல் சயின்ஸில் இருக்கலாம், இதில் புக் பேக் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதற்கான பிடிஎஃப் ஆப்லேயே அப்டேட் பண்ணிடுவோம். ஆப்பில் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ புக் பேக்கான பிடிஎஃப் கொடுப்போம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்ன முக்கியமான குறிப்புகளும் சரிங்களா? கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்காது, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் சரிங்களா? எதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகேவாக நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கோ அந்த முக்கிய குறிப்புகளும் புக் பேக் கொஷின் படிக்க வேண்டிய எல்லா லெசன்ஸ்க்கும் புக் பேக் கொஷின் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா? சயின்ஸும் சரி, அதே போல் சோசியல் சயின்ஸ் 6லேருந்து 10 வரலையும். ஏன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புலையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதற்கான புக் பேக் கொஷின்ஸும் இதுலேயே கொடுத்துருவோம். டெஸ்ட் பேட்சில் வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதிப்பீங்க சரியா? அது இல்லாமல் இந்த புக் பேக் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி நடக்கும், ஸோ அதையுமே சொல்லிடுறேன், புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் அதியமான் டீமோட ஆப்பில் நடக்கும். அது இல்லாமல் அதியமான் டீம் வெப்சைட் இருக்கும் சரிங்களா? courses.adiyaman team இருக்கும். அந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நீங்கள் ரேங்க்காக வெயிட் பண்ண தேவையில்லை, உங்கள் மார்க் எடுத்து எங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டெஸ்ட் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க், மார்க் இது எல்லாமே ஆப்லேயே அப்டேட் ஆகிடும் சரிங்களா? எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கான மார்க் அப்டேட் ஆகிடும். இது இல்லாமல் டெஸ்ட் எழுதக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப கஷ்டமான கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதற்கான சொல்யூஷனும் அதில் அப்டேட் பண்ணியிருப்போம் சரியா? ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய கேள்விகள், எனக்கு புரியல, இது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி, இல்லை கஷ்டமாக இருக்குது, எப்படி இதை ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு சொல்யூஷன்ஸும் அப்டேட் பண்ணியிருப்போம் சரியா? அதே போல் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு மார்க் தெரிஞ்சிடும். நீங்கள் எழுதி முடிச்ச ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ரேங்க்கும் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எங்களுக்காக வெயிட் பண்ணவே தேவையில்லை. டெஸ்ட் எழுதுறீங்களா, அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ கம்ப்ளீட் பிளானே கொடுத்துருவோம். அதே போல் டெஸ்ட் முடிஞ்ச வரையும் குயிக்காகவே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா? ஸோ டெஸ்ட் முன்னாடியே நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். நீங்கள் விருப்பப்படக்கூடிய டைமில் டெஸ்ட் எழுதிக்கலாம். நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சார் இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ணுறேன், இல்லை 1 வீக் லேட்டாக ஜாயின் பண்ணுறேன், இல்லை ஒரு வாரம் நான் திடீர்னு படிக்காமல் விட்டுட்டேன், ஒரு 2 டெஸ்ட்டுக்கு எழுதாமல் விட்டுட்டேன், அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் நம்பர் 8 வந்து நான் எழுதலை, இந்த டெஸ்ட்டை மறுபடியும் எழுத முடியுமா? தாராளமாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் தான் முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பிளானை படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு, எக்ஸாமுக்கான டைமிங் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமை வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்கான விடாமுயற்சி இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட்டு நீங்கள் விருப்பப்படக்கூடிய டைமில் எழுதிக்கலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் முன்னாடி சொன்னோம் இல்லையா, தரவரிசை வந்து உங்களுக்கு ஆப்லேயே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஆப்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மற்றவங்க என்ன ரேங்க் வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 கொஸ்டினுக்கு வந்து 65 மார்க் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய ரேங்க் என்ன. அதே போல் ரொம்ப முக்கியமாக இந்த டெஸ்ட்டில் ரேங்க் மார்க் எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மார்க் இல்லை 2 மார்க் இதில் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க, ஒருவேளை அந்த 1 மார்க் 2 மார்க் நம்ம மிஸ் ஆனால் நம்ம எந்த ரேங்க்கில் போய் நிற்போம், எப்படி வந்து நமக்கு வேலை கிடைக்காம போகுது அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதும் போதே கற்றுப்பீங்க. அப்போ இங்கேயே திருத்திப்பீங்க. அதனால் ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சரியா? ஸோ நிறைய டெஸ்ட் எழுத போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி 50க்கு மேற்பட்ட தேர்வுகள் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த புக் பேக்கான பிடிஎஃப்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். ஸோ போர்ஷன்ஸை படிச்சுட்டு டெஸ்ட்டை எழுதிட்டு வாங்க. டெஸ்ட்டை சும்மா எழுதக்கூடாது, நான் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் எழுதுறேன் அப்படின்னு இல்லாமல் படிச்சுட்டு ப்ராப்பராக எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பிசிக்கு டெடிகேட்டடாக தனியாக உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்து பிசி எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதற்கான கொஷின்ஸாக உங்களுக்கு எடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி Athiyaman Team வெப்சைட்லையும் நீங்கள் எழுதிக்கலாம், அதே போல் Athiyaman Team உடைய ஆப்லையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆப்பில் எழுதிக்குவாங்க, இல்லை சிஸ்டம் இல்லை லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா courses.athiyamanteam.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? அந்த பிளானுக்கான பிடிஎஃப் நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ சொல்லிடுறேன். சரியா? ஸோ ஆஃபீஸ்க்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். சரியா? ஸோ இந்த வீடியோ கீழேயும் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8681859181 இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். இந்த வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த நம்பருக்கு பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும், பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. சரியா? மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. இல்லை அப்படின்னா Athiyaman ஆப் இருக்கு இல்லையா, Athiyaman உடைய ஆப்பில் பிசிக்கான கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ்க்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த கோர்ஸில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது டைரெக்டாக ஆப்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க இல்லை தெரியாதவங்க இந்த நம்பருக்கு, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பிசி டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. சரியா? ஒரு வீடியோவும் கொடுக்குறோம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியும் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். சரிங்களா? இல்லை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வேளை டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் எனக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் பேட்சஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு லெசனுக்கான வீடியோஸும் வந்துடும், அதே போல் டெஸ்ட்டும் வந்துடும். இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய எல்லாமும் வந்துடும். அது இல்லாமல் முக்கியமான கிளாஸஸ் எல்லாமே பிசிக்கு என்னென்ன படிக்கணுமோ அதற்கான வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, வீடியோஸ் லெசன் பண்ணிட்டு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுனாவே போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க வீடியோ கிளாஸஸுக்கும் என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன் டெஸ்ட் பேட்ச் போதும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர்லாம் இன்னொரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9994359181 இந்த நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முழுக்க இது ஆன்லைன் டெஸ்ட்டாக நடக்கும். சரியா? எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த பிளான் எல்லாமே விஜயன் சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ எல்லா டெஸ்ட்டு எப்படி உங்களுக்கு பிளான் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத விஜயன் சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அது என்னென்ன பார்ட் அப்படின்னா சயின்ஸை வந்து சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் தனி சப்ஜெக்டாக வந்து பிரிச்சிருக்கோம். அதாவது பொது அறிவு பாடங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாடங்களை தனியாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அப்புறம் தமிழுக்கு தனியாக தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது. அதே போல் உளவியலில் ஒரு 5 கேள்விகள் வந்து தமிழில் வருது. ஸோ தமிழை வந்து தனியாக ஒரு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம். சரிங்களா?
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உளவியலும் கணிதம் பகுதியும், உளவியல்ல 20 கேள்விகள் வரப்போகுது. ஸோ கணிதம் பகுதியில் வரக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் சேர்த்து சரியா உளவியல் கணிதம் அப்படிங்கிற அந்த டாபிக்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனியா ஒரு பார்ட்டா வச்சிருக்கோம். இது எல்லாமே தனித்தனி தேர்வுகளாக நடக்கும். சரியா, இப்போ நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒவ்வொரு டெஸ்ட்டும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை விட அதிகமாக கூட இருக்கலாம். சரிங்களா, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அதை நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் ஒவ்வொரு தேர்வுகளும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். சரியா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க ஒவ்வொன்றுக்கும் கொஸ்டின் கவுண்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ தெரியுதா? ஸோ பொது அறிவு அப்படின்னு இது பிடிஎஃப் எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா, ஸோ பொது அறிவு அப்படிங்கிறதுல நம்ம உயிரியல் 6-7 என்ன சார் பாடம் படிக்கணும் அப்படின்னா, உயிரியல்னா எல்லா பாடமும் தான் படிக்கணும். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 3 பருவங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 பருவங்கள் இருக்கக்கூடிய உயிரியல் சம்பந்தமான பாடங்கள் எல்லாமே, அதுல தாவரவியலும் சரி விலங்கியலும் சரி ரெண்டும் சேர்த்து 6-7 சேர்த்து நீங்க படிக்கணும். அதுல இருந்து 100 கேள்விகள் இடம்பெறும். அதை மட்டும் தனியா படிங்க. சரியா, அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்பியலும் வேதியியலும் சேர்த்து இதே 6-7 இயற்பியல் வேதியியல தனியா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த பாடம் அதுல வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் ஒரு வாட்டி நீங்க படிச்சிருங்க. எல்லாமே தான், ஆல் லெசன்ஸ் தான், எந்த இதுவும் கிடையாது இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற எல்லா லெசன்ஸையும் நீங்க படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். சரியா, இந்த மாதிரி இது தனியா உங்களுக்கு பொது அறிவு அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ள தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொது அறிவு சம்பந்தமான ஜிஎஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகும். சரியா, அதுல டெஸ்ட் 1 உயிரியல் 6-7, டெஸ்ட் 2 இயற்பியல் வேதியியல் 6-7க்கான தேர்வுகள் அப்படிங்கிறது இதுல அப்டேட் ஆயிடும். சரியா, புரிஞ்சுதா? தென் இதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் போர்ஷன் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா உளவியலும் கணிதமும். சரியா, இந்த உளவியலும் கணிதமும் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய உளவியல் என்னென்ன இருக்கு, பிளட் ரிலேஷன் இருக்கு. சரியா, மாடல் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்னலாம் டாபிக் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி முக்கியமான டாபிக் முதல்ல கொடுத்துருக்கேன். ரத்த உறவுகள் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. ஸோ ரத்த உறவுகள் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும். சரியா, இதுல எத்தனை கேள்விகள் இருக்குங்க, நான் சொன்ன மாதிரி பொது அறிவுல 100 கேள்விகள் இருக்கு, 100 இருக்கலாம், 125 இருக்கலாம். சார் எக்ஸாம்லேயே 70 கொஸ்டின் தான் சார் இருக்கு, முன்னாடி 80 இருந்தது சார், இப்போ 70 மாத்திட்டாங்க. அவ்வளவு படிச்சா போதுமான அது ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ், அதே பேட்டர்ல தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. சரியா, அது ஃபைனல் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இதுல நிறைய கேள்விகள் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய கேள்விகளை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். 100 இருக்கலாம், 120 இருக்கலாம். சரியா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் இருக்கும் உங்களுக்கு. சரியா, ஒரு 90 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். பட் எக்ஸாம்ல வந்து 80 கேள்வி தான் ஒட்டுமொத்தமாக. சரியா, அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த டெஸ்டான டைமிங்கும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி உளவியல் அப்படின்னா உளவியல் பகுதியை மட்டும் தனியா டெஸ்ட், ஒரே டெஸ்ட்டுக்குள்ள பொது அறிவு உளவியல் தமிழ் எல்லாம் கலந்து நான் கொடுக்கல, தனித்தனியாவே நீங்க படிச்சுட்டு தனித்தனியாவே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். எதுல வீக் எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதையும் தனித்தனியாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலம் நிறைய கேள்விகளை பிராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து தனியா கொடுத்துருக்கோம். சரியா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ உளவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரத்த உறவுகள் உருவங்களின் எண்ணிக்கை, அதாவது ட்ரையாங்கிள்னா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சதுரம்னா எத்தனை சதுரம் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றோம். அந்த மாதிரியான கவுண்டிங் ஃபிகர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாபிக். பகடை கணக்குகள். சரியா, ஸோ டைசம் அது ரிலேட்டடா வந்து கேள்விகள் இருக்கும். மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்கும்னா 60 கேள்விகள் இதுல இருக்கும். சரியா, இது பார்த்தாலே மேக்ஸிமம் போதும். சரியா, இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, இந்த டெஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து உளவியல்ல இந்த மாதிரி இது தனியா ஒரு ஃபோல்டர்ல உங்களுக்கு சைக்காலஜி இல்ல உளவியல் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள டெஸ்ட் 1 இந்த இது சம்பந்தமான கேள்விகள் இருக்கும். இரண்டாவது தேர்வுல திசைகள் டைரக்ஷன் டெஸ்ட், வெண் வரைபடம், கணித குறியீடுகள், அதாவது பிளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்றாங்க, பெருக்கல் சேஞ்ச் பண்றாங்க, வகுத்தல் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அது சம்பந்தமான கேள்விகள் வந்து அது தனியாக உங்களுக்கு டெஸ்ட் 2ல வரும். சரியா, இப்போ இந்த பர்டிகுலர் டாபிக்கை மட்டும் படிச்சுட்டு வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சிருக்கோம். ஸோ இது இல்லாம உங்களுக்கு தமிழ் இருக்கு. சரியா, ஸோ தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நடப்பு நிகழ்வுகள், இதுல பொது அறிவு அப்படிங்கிறது ஒன்று மென்ஷன் பண்ணிருக்கேன். எது அப்படின்னா ஜென்ரலா ஸ்ட்ராட்டஜி, ஜென்ரல் நாலேஜ். ஓகேவா, அது ஜென்ரல் ஸ்டடிஸ், இது ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கும்போது நம்ம பன்னாட்டு அமைப்புகள் இருக்கு, சார்க் இருக்கு, சரியா, பிரிக்ஸ் இருக்கு. அப்படின்னா நம்ம இதை பத்தி ஒவ்வொன்றும் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, தலைவர்கள் யாரு, அந்த மாதிரியான தகவல்கள். அதே மாதிரி ஒரு சிட்டி இருக்கு அப்படின்னா அந்த சிட்டிக்கான
முக்கியமான பெயர்கள் என்ன, சாட்டு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெயர்கள் என்ன இருக்கு, கண்ட்ரி, கரன்சி என்ன, ஸோ இந்த மாதிரியான தகவல்கள், எங்க சரணாலயம் இருக்கு, இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் தனியாக படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் தனி டெஸ்ட்டாக வந்து ஒரு பிரிச்சிருக்கும். ஸோ அதுக்கு கீழே வருது, அது தனியாகவே உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டாக கொடுப்போம். ஸோ தமிழ் வந்து தனியாக உங்களுக்கு நடக்கும். 6ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாக ஒன்று, 7ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாக வந்து ஒரு டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இடம்பெறும். ஸோ இந்த மாதிரி இது 8க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டாக பிரிச்சிருப்போம். இயல் 1லேருந்து 4 வரைக்கும் எல்லா பாடமும் தான். அதில் இருக்கக்கூடியது சிலபஸுக்கு தேவையாக இருக்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்கள் புக்கை தான் படிக்க போகிறீங்க. அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ணுற அளவுக்கு படிச்சிங்கனாவே போதுமானது. ஸோ அந்த அளவுக்கு படிக்கல, அதில் கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். அதனால் கேள்வி மட்டும் படிக்கணும்னு வராதிங்க. கொஞ்சம் ஒரு வாட்டி புக்கை படிச்சுட்டு வந்து எழுதுங்க. எதுக்கு நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, படிக்கிறது ஒரு வாட்டி, டெஸ்ட் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் ரீகால் ஆகும். அப்போ அதில் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதை மறுபடியும் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் அது நமக்கு மறக்காது. எக்ஸாம் டைமில் கரெக்டாக பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் நிறைய ரிவிஷன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய இயல் 1 முதல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் முக்கியமானது படிச்சுட்டு வந்துருங்க. அதில் முக்கியமான கேள்விகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இயல் 5லேருந்து 9 வரைக்கும் சரியா, இதே மாதிரி தான் 9, 10க்கு தனித்தனியாக இயல் 1லேருந்து 4 வரைக்கும், அதுக்கப்புறம் 5லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இயல்கள் இதெல்லாம் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் மாதிரி தேர்வு, முழு மாதிரி தேர்வு, அந்த கேள்விகள் வந்து 70 கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வுகள் இடம்பெறும். அதை நீங்கள் எழுதிக்கலாம். சரியா, நான் பொது அறிவுன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இங்கே என்னென்ன டாபிக் நான் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது சம்மந்தமான டாபிக் இருக்கும். வேறு ஏதாவது அடிஷ்னலாக இருந்தாலும் நான் அதில் ஆட் பண்ணிடுவேன். சரிங்களா, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, மோஸ்ட்லி இந்த டாபிக் எல்லாமே படிக்கணும் நீங்கள். ஸோ இதை படிச்சுட்டு இதுலேருந்து கேள்விகள் இடம்பெறும். சரியா, ஸோ இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பிடிஎஃப் எங்கள் சைட்லேருந்து இருக்கும், நீங்களும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாபிக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் முக்கியமான ஈவெண்ட்ஸ் கடைசி 6 மந்த்துக்கு 8 மந்த்ஸுக்கு நம்ம வந்து கொடுப்போம். சரியா, 2 மாதத்துக்கு சேர்த்து முக்கியமான கேள்விகள் நீங்கள் இதில் ப்ரையாரிட்டி பண்ணிக்கோங்க. எதெல்லாம் முதல்ல படிக்க போகிறோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை பொறுத்து. சரியா, இப்போ நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்த உடனே கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுற அளவுக்கு படித்தா கூட போதும். இதில் இருக்கக்கூடியதை பார்த்தா கூட போதுமானது தான். ஸோ உங்களுக்கு சயின்ஸு சோசியலில் கண்டிப்பாக 6லேருந்து 10 வரைக்கும் படித்தே ஆகணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. சரியா, அதுக்கு முக்கியத்துவம், உளவியல் பகுதிக்கும் முக்கியத்துவம். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் இருக்கக்கூடியதும் செகண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது ஜிஎஸ் போர்ஷன். ஸோ இது உளவியல் போர்ஷன், இதுவும் ரொம்ப முக்கியமான காலம். சரிங்களா, இது எலிஜிபிலிட்டிக்கு தான். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது, அதாவது பொது அறிவு ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட இது நம்ம கொடுத்துருவோம். அதை மட்டும் பாருங்க. தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்தா போதும். சரியா, இந்த மாதிரி இங்கே டாபிக் கொடுத்துருப்பேன். மேக்ஸ் வந்தாலும் சதவீதம், லாபம், நஷ்டம், சுருக்குக, ஆட்கள், வேலை, நேர்மாறல், இந்த மாதிரி டாபிக் கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக சிலது லெசன் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதுமானது. சரியா, ஸோ இப்படி தான் இருக்கும். ஒருவேளை நமக்கு கூடுதலாக டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் ரிவிஷன் இதில் வந்து கொடுக்கறதுக்கு பார்க்குறோம். சரியா, எக்ஸ்ட்ராவா டெஸ்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். ஃபுல் மாடல் டெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பிளான் பண்ணியிருப்போம். சார் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடிஞ்சால் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃபை மறக்காமல் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலும் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே டெஸ்ட் பேட்சுக்கான பிளான். வீடியோ கிளாஸில் ஸோ அவங்களுக்கு வந்து ஷெட்யூல் மாறும். நாங்கள் அவங்களுக்கு அந்த வாரத்தில் என்ன பிளான் கொடுத்துருக்கோமோ, என்ன பாடம் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ நீங்கள் வீடியோ கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது தனியாக நீங்கள் எதுவும் ஜாயின் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன ஷெட்யூல் போயிட்டு இருக்கோ அதை படிங்க. அதெல்லாம் முடிச்சு உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போகும். ஒரு 4 லெசன் 5 லெசன் கொடுக்குறோன்னா அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். என்ன நடக்குதோ அந்த வாரத்தில். அதே மாதிரி உளவியல் என்ன நடக்குதோ அதுலேருந்து டெஸ்ட் நம்ம கொடுப்போம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிவிஷன், ஃபுல் ரிவிஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த வீக்லி டெஸ்ட் என்னென்னலாம் போயிட்டு இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா, முழுக்க டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் இது எல்லாமே எனக்கு டீச் பண்ணியும் வீடியோ கிளாஸஸும் வேணும், டெஸ்ட்டாகவும் வேணும் அப்படிங்கிறவங்க வீடியோ கிளாஸ் அண்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ.